ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த புதன்கிழமை காலையில் நீங்கள் சுகமாய் இருப்பீர்களாக, மன மகிழ்ச்சியாயும் தைரியமாயும் இருப்பீர்களாக. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் என்று நாகும் 1:7 சொல்லியிருக்கிறது. இன்று காலையில் நாம் ஒரு வேத பகுதியை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41, 42 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இயேசுநாதர் ஒரு நாள் மரியாளுடைய வீட்டிற்கு வந்தார். அந்த பெத்தானியாவில் உள்ள அவருடைய வீட்டிற்கு வந்த பொழுது இயேசுநாதர் அந்த கிராமத்தில் பிரவேசித்தார். அப்பொழுது மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவளை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். பிறகு பார்த்தீர்களேனால் இயேசுநாதர் வந்த உடனே அவளுக்கு எதையாகிலும் நல்லதை செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மரியாள் சமையலறையிலே சென்று சமையல் செய்ய ஆரம்பித்தாள். ஆனால் மரியாள் என்ன செய்தாள் என்று கேட்டால், இயேசுநாதர் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி அவருடைய பாதத்தில் போய் உட்கார்ந்து கொண்டாள். அதை பார்த்த உடனே மார்த்தாளுக்கு ஒரே வருத்தம். 40ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்வதில் ரொம்ப வருத்தம் அடைந்து இயேசுநாதரிடத்தில் வந்து கேட்டா, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறது குறித்து உமக்கு கவலை இல்லையா? கொஞ்சம் கூட எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும். அப்பந்தான் ஆண்டவராகிய கர்த்தர் மார்த்தாளை பார்த்து சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். கவலைப்படுறது மாத்திரமல்ல, அந்த கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் சகோதரியாகிய மரியாள் தன்னை விட்டு எடுக்கப்படாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அதாவது உன்னுடைய சமையலுக்கு ஒரு முடிவு வரும், உன்னுடைய மற்ற தொழில்களுக்கெல்லாம் முடிவு வரும், இந்த உலகத்திற்கு அடுத்த உன்னுடைய கவலைகளுக்கெல்லாம் ஒரு நாள் முடிவுண்டு. ஆனால் தன்னை விட்டு எடுக்கப்படாத ஒரு பங்கு இருக்கிறது. அதைத்தான் உன்னுடைய சகோதரியாகிய மரியாள் தெரிந்து கொண்டார். அப்படி அவள் தெரிந்து கொண்ட காரியம்தான் என்ன? 39ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அப்போ அந்த வசனம் என்று சொல்லப்படுகிறதானே தேவ வார்த்தை நம்மை விட்டு எடுக்கப்படக்கூடாத நல்ல பங்கு. ஏனென்று கேட்டால், அந்த வசனத்தில் நிலைத்திருக்கிறவன், வேதத்தில் சொல்லியிருக்கிறது, நேற்று கூட உங்களுக்கு சொன்னேன், ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் வேண்டிக் கொள்வது எதுவோ அது அவனுக்கு செய்யப்படும். கர்த்தருடைய வார்த்தையை வாஞ்சியாக வாங்கிட்டோம்னா, அந்த வார்த்தையிலே நாம் வளர்ந்தோமானா, எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும், மத்திய 7ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து வாசிக்கிறோம். பெருமழை வந்தது, பெருங்காற்றடித்தது, வீட்டின் மேல் மோதி அடித்தது, கர்த்தருடைய வசனத்தில் நின்றவனுடைய வீடு நிலைத்து நின்றது. நம்மை விட்டு எடுக்கப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ள தேவனாகி கர்த்தர் இந்த காலவேளையில் எனக்கும் உங்களுக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக. பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இன்று தந்த நல்வார்த்தைகளுக்காக நன்றி. கர்த்தாவே, அவைகளை எங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரமாக்கிக் கொள்ள உதவி செய்யும். உங்கள் நாமத்தை மைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். உங்களை விட்டு எடுக்கப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ள உங்களுக்கும் எனக்கும் இந்த நாளிலே கர்த்தர் உதவி செய்வாராக. God bless you abundantly again and again. Amen.